பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களில், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. விசேஷமாய் இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் விசுவாசத்தோடே செபிக்கிறதான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றும் வேதம் பதிவிடுகிறது. இந்த நாளிலே நாம் சந்தோஷமாக இருந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட வேண்டும். துன்பப்பட்டால், துயரப்பட்டால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் பதிவிடுகிறது. ஜெபம் என்றால் தேவனோடே உறவாடுவது. ஜெபம் என்றால் தேவனோட பேசுவது. ஜெபம் என்றால் அவர் நம்மோடு கலந்துரையாடுகிறது. இவைகள் ஜெபம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அந்த ஜெபம் இது தேவனுக்கு பிரியம், தேவனுடைய சித்தம், தேவனுக்கு பிரியமானது என்பதை உணராமல் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காரியம் ஜெபத்தினாலே அல்லது ஜெபம் செய்து கொண்டிருப்பதிலே நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த ஜெபத்திற்கு பதில் வந்திருக்கிறதா, அல்லது நாம் செய்யப்படுகிறதான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா என்கிற ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். அப்படி யோசியாதபடி இன்றைக்கு அநேகர் அளப்புகிற அநேக வார்த்தைகளினாலே ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எது ஜெபம்? தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிற பொழுது, தேவனிடத்தில் அவருடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து நாம் கேட்கிறது, அல்லது அவருடைய சித்தம் இதுதான், அவருடைய சித்தத்தின்படிதான் எனக்கு நடக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு போகிற ஒரு காரியம்தான் ஜெபம். அந்த ஜெபத்தை இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ளாமல் பல விதங்களிலே ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்கிற பொழுது மற்றவருடைய இடையூறுகள் உங்களுக்கு இராதபடிக்கு, அல்லது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் அவர் பலனளிப்பார் என்று வேதம் பதிவிடுகிறது அல்லவா? ஆகவே உங்கள் ஜெபமானது மாய்மாலமற்றதாக காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் அவருக்கு பிரியமானவைகளையே செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் ஜெபம். இன்னும் நாம் இங்கே பார்க்கிறோம், நம்முடைய ஜெபமானது தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஒரு பிணியாளி, ஒரு வியாதியஸ்தன் அவன் உபத்திரவத்தின் நடுவில் இருக்கிறான் என்று சொன்னால், நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் அவனை விடுதலை பண்ண வேண்டும், விடுதலையாக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திலே அவர் பிரியமாயிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய ஜெபமானது எவ்வளவு முக்கியம், நம்முடைய ஜெபம் எவ்வளவு காரியங்களை சாதிக்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே உங்கள் வாழ்வையிலே துன்பங்கள் ஏற்படுகிற பொழுது தேவனோட பேசுங்கள், அதை ஜெபம் என்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது கர்த்தரை பாடுங்கள்,
அதிலே தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.